நான் அப்படிதான் பேசுவேன். நீ பண்ணது சரியா? உன்கிட்ட சாரி கேட்கற அளவுக்கு நான் ஒன்றும் குறைஞ்சு போயிடல. பிடிச்சா இரு, பிடிக்கலாம் போயிட்டே இரு. ஐயோ சாரி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. யார் ப்ரோ? லவ்வரா? ஆமாம் ப்ரோ. அங்கே ஒரு பொண்ணு வாக்கிங்கில் போகிறாங்களே, உங்களுக்கு தெரியுதா? ஆமாம் ப்ரோ. யார் உங்கள் கேர்ள்ஸ்? இல்லை என் தங்கச்சி தான். ஒரு 14 இருக்கும். அப்பா அம்மாவுக்கும் செம்ம சண்டை. அவங்களுக்கு லவ்வோட ஈகோ தான் அதிகமாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் நீ பெரியாளா நான் பெரியாளா யோசிச்சு சண்டை போட்டு டிவோர்ஸ். தங்கச்சி அப்பா கூட, அம்மா என் கூட வெளியூரில் வீக்கெண்டில் மட்டும் பார்த்துட்டு போவோம். சாரி, டஸ் நாட் ஃபிக்ஸ் எவ்ரி திங். பட் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு இறங்கி வந்து சொல்கிற சாரி ஃபிக்ஸ் சம்திங். என் பேரண்ட்ஸ் அன்னைக்கே சாரி சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கோம். இல்லை ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இங்கே நிறைய பேர் பிடிச்சவங்கள்ட்ட லவ்யூ கூட சொல்லிடுறாங்க. ஆனால் சாரி என்ன இப்போ 2 நிமிஷம் தான் பார்த்தீங்க, 3 சாரி கேட்டீங்க. யார்கிட்டே தெரியாண்டே சாரி கேட்குறீங்க. பிடிச்சவங்க கேட்கல, தப்பு இல்லை ப்ரோ. சிரிச்சா மட்டும் இல்லை, சாரி சொல்கிற கூட எல்லாம் அழகாக தான் இருப்பாங்க. ஓகே ப்ரோ, என் தங்கச்சி கால் பண்ணுறா, நான் கிளம்புறேன் ப்ரோ சாரி. ஓ சாரி, இங்கே சொல்லாதீங்க, அங்கே சொல்லுங்க. சாரிடி.